ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ படும் வேதனைகளை அதனை பொருட்படுத்தாமல் ஒரு உறவு உன்னை அலட்சியம் செய்கிறது. அதனை புரிய வைக்க நடந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இல்லை என்ற மனநிலை உனக்கு. அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றமோ மிக வேகம் எடுக்கின்றது. பயணத் திட்டங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். உன் வேதனைகளை மாற்ற நான் வேகமாய் வந்துவிட்டேன். வாழ்வை புரிந்து கொள்ள ஏன் உன்னால் முடியவில்லை என் பிள்ளையே? பாதை தவறா, பார்வை தவறா என நீ யோசித்தும் முடியாமல் வாழ்வில் போக்கில் செல்கின்றாய். யோசித்தால் அனைத்தையும் சரி செய்ய முடியும் உன்னால். என் பிள்ளையே, உன் கையில் இருந்து நிற்காமல் ஓடிய பணம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உயரும். உன்னிடம் செல்வம் சேர்வதற்கான இருந்த தடைகள் மாறும். சில கர்ம வினைகளை நீ அனுபவித்து முடித்துவிட்டாய் என் பிள்ளையே. நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா எப்போது என் நிலை மாறும் என்று. இப்போது அதற்கான வாய்ப்பு வரும் என் பிள்ளையே. நீ ஞானத்தோடு இருந்து உழைக்கும் பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து உன் சேமிப்பை உயர்த்தப் போகின்றாய். நல்லதே நடக்கும் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ எதிர்பார்த்த இடமாற்றம் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்வில் நீ பெரிய மாற்றத்தை நோக்கி செல்லப் போகின்றாய். சில நேரம் வாழ்க்கை வலுக்கட்டாயமாக சில மாற்றங்களை திணிக்கும். ஆனால் நீ முதலில் அது பயமாக தோன்றினாலும் அது நன்மைக்குத்தான் என்று பின்பு உனக்கு தோன்றும். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள் என் பிள்ளையே. நான் உனக்கு துணையாக இருக்கும் வரை இந்த மாற்றங்களைக் கண்டு அஞ்சாதே. ஒரு நாள் நமக்கு பிடித்த மாதிரி இந்த வாழ்க்கை மாறுமா என்று நினைப்பாயே. முதலில் உன்னை மாற்றத்திற்கு தயார்படுத்திக்கொள். நீ நினைத்த மாதிரி வாழ நல்ல வாழ்க்கை அமையும். என் பிள்ளையே, சில விஷயங்களில் நீ தீவிரம் காட்டுவாய். ஆனால் நீ நினைத்தது போல் உன்னால் அதில் வெற்றி பெற முடியாது, தவிப்பாய். ஆனால் சில நேரம் நீ ஒன்றும் செய்யாமல் மனதை அமைதிப்படுத்தி நீ காத்திருந்துள்ளாய். அப்போது நீ நினைத்ததை விட சிறப்பாக அது நடந்து முடிவதை பார்த்துள்ளாய் என் பிள்ளையே. எனவே உனது தீவிரத்தை கைவிடு. கொஞ்சம் பொறுமையாக காத்திரு என் பிள்ளையே. உனக்கானது உன்னை வந்து சேரும். ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து ஓம் சரவணபவ மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு தியானம் செய். உன் மனதில் அமைதி நிரம்ப நிரம்ப நடப்பது சரியாக நடக்கும். என் பிள்ளையே, நீ எதை பெரும்பாலும் பற்றி யோசிக்கின்றாயோ அல்லது கற்பனை செய்கின்றாயோ அதுவே உன் வாழ்வில் நிகழ்கின்றது. கற்பனையான துன்பங்களை நீ நிரந்தரமாக நினைத்தால் அதுவே உன் வாழ்வில் நடக்கின்றது. இருந்தும் சில பிள்ளைகள் இதுவரை மாறாமல் அதீத கற்பனை செய்து வருகின்றனர். உண்மை வேறாக இருக்கும் போது உங்கள் கற்பனை பயங்கரமாக நிஜமாக நீங்களே துணை போகலாமா? உங்களுடன் உண்மையான உறவாக நான் இருக்கின்றேன். கற்பனையான ஏதோ ஒன்று இழந்து விடுவோம் என்று அச்சம் வேண்டாம் என் பிள்ளையே. நன்றாக ஒன்றாக வாழ்வோம். நன்மையான புதுமையான விஷயங்கள் நடக்கும் என்று முதலில் நினையுங்கள். முதலில் உங்கள் மனதை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என் பிள்ளையே. நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை தீர்க்க வைக்கப் போகிறேன். உன் வாழ்வை கலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னிடம் இருந்தே உனக்கு கிடைக்கும். இந்த முறை என்னை சந்திப்பதற்கு வரும்போது நீ விரும்பிய வரத்தையும் நான் அளிப்பேன் என் பிள்ளையே. அந்த பிரச்சனைகள் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமாளித்து முடித்து விட்டாய். அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்ததன் விளைவாக அந்த பிரச்சனை சம்பந்தமாக நீ வேண்டிய வரத்தை வழங்கப் போகிறேன். உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. என் பிள்ளையே, உனக்கு எப்போதும் எதிர்காலம் பற்றி கவலைதான் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நீ நிகழ்காலத்தில் ஒரு நாளும் வாழவில்லை. கொஞ்சம் ஓய்விடு. உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடு. எதுவும் சரியாக நடக்காவிட்டால் என்னாகுமோ என்று கற்பனை செய்யாதே. நான் உன்னோடு இருப்பதை அவ்வப்போது மறந்து விடுகிறாய். எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொள்கின்றன. வேல்மாறல் படிப்பதை ஏன் நிறுத்திவிட்டாய் என் பிள்ளையே? அதை மீண்டும் படி. அது உன்னை உள்ளேயும் வெளியேயும் எந்த பகையும் துன்பமும் வராமல் காக்கும். நீ இன்று கிடைக்கும் ஓய்வில் கொஞ்சம் உன்னை மகிழ்ச்சியாக செலவிடு. நாளை என்பது நான் பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளையே, நீ நீண்ட நாட்களாக காத்திருந்தாய். உன் கைக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். நீ நினைத்தபடி வாழ்க்கையை பாதுகாப்பாக கொண்டு செல்ல நீ திட்டங்களை தீட்டியிருந்தாய். செயல்படுத்தி இந்த முறை நீ நிச்சயம் வெற்றி காண்பாய் என் பிள்ளையே. அச்சம் உனக்குள் இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பதை எண்ணி எதையும் கடக்கும் ஆற்றல் உனக்குள் பெருகும் என் தங்கமே. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்கும் உனக்கு தர தயாராக இருந்த காலங்கள் மாறி நீ கேட்டதை பெறும் காலம். எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம். உன் மனம் பக்குவப்பட்டு வருகின்றது. இந்த பக்குவத்தால்
நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கப் போகின்றாய் என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, உனக்கென்று விதிக்கப்பட்டது நீயே தடுத்தாலும் உன்னை வந்து சேரும். அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன். கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு ஒன்று உண்டு. எப்பொழுதும் மனம் சோர்வடையாமல் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். நீ நேர்மறை எண்ணத்தோடு அதிகமாக உன் மனதிற்குள் விதைக்க வேண்டும். எப்பொழுதும் என் நாமம் நீ கூறிக்கொண்டே இரு என் பிள்ளையே. அப்பொழுதுதான் உனக்கு கிடைக்கும் நல்லதை உன் மனம் வரவேற்கும். புரிந்து நடந்து கொள் என் அன்பு பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. காலம் மாறும், நிலைகள் மாறும். வருங்கால நிச்சயம் உனக்கு வளமானதாக அமையும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் பிள்ளையே. உனக்கு நல்ல வழியை நான் நிச்சயமாக உருவாக்குவேன். உன் அப்பா நான் இருக்க உனக்கு பயமேன்? என் பிள்ளையே, இப்பொழுது சிலரின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்திருப்பாய். அதை உணர்த்தவே சில துன்பங்கள் வந்தன. இப்போது உன்னால் தெளிவாக முடிவுகள் எடுக்க முடியும். வாழ்க்கை சில நேரம் சலிப்பாக தோன்றும், சில நேரம் செழிப்பாக தோன்றும். அது உன் மனதில் கற்பனை பிம்பமே. உன்னால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். என் பிள்ளையே, என்னை முழுவதுமாக நம்புகிறாய் அல்லவா? நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று உனக்கு தெரியும். பிறகு ஏன் பயப்படுகின்றாய்? உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் எதிர்காலத்தை நீ நினைத்த மாதிரி நிச்சயமாக ஆனந்தமாய் இருக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லது நடக்கும் என் பிள்ளையே. நான் உனக்கு ஏற்கனவே நினைவூட்டியுள்ளேன். இந்த வருடம் எப்படி இருக்க வேண்டும் என்று, எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக கூறியுள்ளேன். நீ சற்று கவனக்குறைவாக இருந்தால் அதன் வீண் விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்னத்தான் நம்மை நீ மற்றவர்கள் செய்தாலும் அவர்கள் ஒரு நொடியில் அனைத்தையும் மறந்து பேசிவிடுவார்கள். உனக்கு என் வாழ்வில் நன்மைகள் மட்டுமே நடக்கும். ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே. என் பிள்ளையே, கவலைகளை விடு, கண்ணீரை துடை. உன்னை நேசிக்க நான் இருக்கின்றேன். உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கின்றேன். நீ அழுதால் நொடி பொழுதில் வருவேன். என் பிள்ளையே, நீ யாரோடு போராடுகிறாயோ அவர்கள் சாதாரணமானவர்கள்தான். அவர்களோடு நான் இல்லை, ஆனால் உன்னோடு நான் இருக்கின்றேன். நீ ஏன் சாதாரணவர்களிடம் அவ்வளவு ஆற்றலை செலவழித்து போராடுகின்றாய்? அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் மனப்போராட்டங்களை என் நாமத்தை கூறிக்கொண்டு இருப்பதன் மூலம் தியானமாக மாற்று. உன் மனதை அமைதிப்படுத்து என் பிள்ளையே. உன் கோபமும் கவலையும் உன் இதயத்தில் சிறு சிறு ஓட்டையாக விழுந்து கொண்டிருக்கின்றன. எனவே உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே. நடந்த உண்மைகள் நான் அறிவேன் என் பிள்ளையே. பிள்ளையே, இனி நீ உற்சாகமாக இருப்பாய். இழந்த புன்னகையை மீண்டும் பெறுவாய். புதிய யோசனைகள் உன்னிடம் பகிரப்படும். நிறைவான மனதோடு அதை ஏற்பாய் என் பிள்ளையே. உற்சாகத்தில் குறைவின்றி இன்றைய நாள் செல்லும். என் பிள்ளையே, காலத்தால் ஏற்பட்ட காயத்திற்கும் குலத்திற்கும் காலத்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும். அதுவரை கலங்கி நிற்காதே. கஷ்டத்தை கடந்து செல். கடந்ததை கடந்துவிடு. என் பிள்ளையே, வருவதை துணிந்து ஏற்றுக்கொள். இதுவும் கடந்து போகும். உன்னோடு எப்போதும் முருகன் துணை இருப்பேன். காலத்தின் பிடியிலிருந்து உன்னை மீட்டு விடுவேன். இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். என் பிள்ளையே, உனக்கான நேரம் வந்துவிட்டது. யாரை தேடியும் எதை தேடியும் இனி நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும். என் அன்பு குழந்தையே, கவலைப்படாமல் இரு. கவலைகளை கடந்து சென்று கொண்டே இரு. யார் சொல்வதையும் காதில் போட்டுக்கொள்ளாதே. உன் அப்பன் முருகன் மீது உனக்கு நம்பிக்கை உள்ளதல்லவா? பேசுபவர்கள் பேசிக்கொண்டே போகட்டும். நான் இருக்கிறேன் என் தங்கமே. நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கெடுதலும் நெருங்காது. தான் என்ற அகம்பாவம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் பங்கு கொள்ளவே மாட்டார்கள். ஏன் காதில் கூட வாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் நீ அழைத்த அடுத்த நொடி, அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும், எதுவானாலும் சரி, இந்த முருகப்பெருமான் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என் தங்கமே. கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கடினமான பாதைகள் கடந்து வந்துள்ளாய். இப்போதாவது நமக்கு விடிவு கிடைக்காதா என்று காத்திருக்கின்றாய். வருடங்கள் பல ஓடிவிட்டன. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நடக்கப் போகிறது. உன் தவத்திற்கான நல்ல பலன்களை தரவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நீ ஆசைப்பட்டு கேட்டதே உனக்கு தர போகிறேன் என் தங்கமே. உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கப் போகிறது. உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வான நிச்சயம் அது இருக்கும். என் பிள்ளையே, மகிழ்ச்சியாக இரு. என் பிள்ளையே, மகிழ்ச்சியான வரம் தரும் போது மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள். கவலையின்றி நீ வாழ வேண்டும் என் தங்கமே. கவலையின்றி நீ வாழ வேண்டும் அல்லவா? வலியோடு அதனை நீ பெற முயன்றால் அதன் சக்தி குறைந்துவிடும் என் பிள்ளையே.
அதனால் உன் மனதை தெளிவாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வைத்துக்கொண்டு நான் தரும் வார்த்தைகளை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும். உன் கடினமான பாதைகளை நீ எல்லாம் அலசி ஆராய வேண்டாம். அது போனது போன வாழ்க்கை. இனி உன் வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும். இன்னும் 1 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் காத்திருக்கிறது என் பிள்ளையே. அது பல மடங்கு மகிழ்ச்சியும் உனக்கு அது அள்ளிக்கொண்டு வரப்போகிறது. நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறுவதற்கு அது உனக்கு உதவியாக இருக்கும். யார் பேசினாலும், யார் உன்னை துன்புறுத்தினாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் எதைக் கண்டும் நீ அஞ்சக்கூடாது என் பிள்ளையே. ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன். உனக்கு பக்கபலமாக, உற்ற துணையாக, நல்ல தோழனாக நான் இருக்கின்றேன். நான் தருவதை நீ பெறுவதற்கு ஒரு கட்டளை இருக்கின்றது. என்னவென்றால் அதை நான் கொடுக்கும் போது நீ கவலையோடு அதை வாங்கக்கூடாது. மனதில் முழு சக்தியோடு, முழு நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியாக அதை நீ வாங்கினால் அது உனக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு வரும். எதற்கும் பயப்படாதே, கலங்காதே, அஞ்சாதே. நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் என்னுடைய பொறுப்பாக நான் எடுத்துக்கொண்டு விட்டேன். இனி நல்லது நடக்கும். நீ நினைத்தது அப்படியே நடக்கும் என் பிள்ளையே. நீ விரும்பியது அப்படியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது போலவே எல்லாம் மாறும். நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். உன்னுடைய தற்போது நிலை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது. எதற்கும் கலக்கம் அடையாதே என் பிள்ளையே. உனக்கு நல்லதே நடக்கும். கற்கண்டு போல இனிக்கும். உன்னுடைய வாழ்க்கை தித்திப்பாகவே மாறும். உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே எப்பொழுதும் இருக்கும். நீ நன்றாக இருப்பாய், கவலைப்படாதே. இனி நினைத்தது மட்டும்தான் நடக்கும். ஒருவர் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்திய சில சொற்களை கூறினால் அவர்கள் நீ கோபிக்கவும் வேண்டாம். அவர்கள் மீது துவேஷம் கொள்ளவும் வேண்டாம். பதிலுக்கு அவர்களை நீ காயப்படுத்தவும் வேண்டாம். நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி கர்மாவை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள். கோபமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்கு உண்டான பலனை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதனால் தான் சொல்கின்றேன் என் தங்கமே, நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தண்ணீர் தன்னிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மை உடையது. இறைவனின் தன்மையும் இதுவே ஆகும். அதனால் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும், யார் நம் மீது பொறாமை கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை பேசினாலும், யார் உன் மீது பொறாமை கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை வீசினாலும் அந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காதே. திரும்ப அவர்கள் மீது பழி போடாதே. எந்த ஒரு எதிர்மறை அவர்களில் இருந்து வந்தால் அவர்கள் நீ தூர தள்ளி வைத்தால் மட்டும் போதும் என் பிள்ளையே. அவர்களை தூரமாக தள்ளி வைத்துவிட்டு அவர்களிடம் இருந்து நீ விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது. உன் எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லது. இது எல்லாம் நடந்தால் மட்டுமே எல்லாம் மாறும். நீ நினைத்ததும் நடக்கும். உன் தற்போது நிலைமை எல்லாம் மாறி மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் என் பிள்ளையே. கலங்காமல் குழம்பாமல் தெளிவாக இரு. உனக்கு நல்லது நடக்கும். கற்கண்டு போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக, இனிப்பாக, தித்திப்பாகவே இருக்கும். நீ நன்றாக வாழப்போகிறாய். நீ நினைப்பது நல்லதாகவே இருக்கும் போது நடத்தி கொடுப்பது நான் அல்லவா? அதனால் நடப்பது நல்லதாகவே இருக்கும். துன்பமெல்லாம் தீர்ந்து என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் இனி நடக்கப் போகிறது. விதி என்று எதையும் விட்டு விடாதே. விதிக்கு விதிவிலக்கு என்று நான் ஒன்று வைத்திருக்கின்றேன். அது உனக்கு வேலை செய்யும். உன் தலையெழுத்தும் மாறும். நான் சொல்வது போலவே செய்தால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும். நினைத்தது நடக்கும். கேட்டது கிடைக்கும். விரும்பியது வரும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் என் பிள்ளையே. உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் உனக்கு மட்டுமே பலிக்கும் என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சியான அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது. உனக்கு இப்போது நன்றாக புரிந்து இருக்கும். இதுவரை கடினமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியாக 2ஆம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் இனி நடந்து கொண்டிருப்பதையும் இனி நடக்கப் போவதையும் நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா என் பிள்ளையே? அப்படி உணரவில்லை என்றால் நீ அதை வரும் நாட்களில் நிச்சயம் உணர்வாய். உனக்கு உன்னுடைய வாழ்வில் அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாகவே இருக்கும். உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும். உன் வாழ்க்கை முடிந்து போவதில்லை. இனிதான் ஆரம்பிக்கப் போகிறது. சந்தோஷமாக மாறப்போகிறது. ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்து விட்டது. நீ மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் என் தங்கமே. இனி துயரம் என்பதை உனக்கு இருக்காது. நீ எதையும் எப்போதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. எப்போதும் எதையோ நீ பறிகொடுத்தவர் போலவும் உன்னுடைய முகத்தை நீ வைத்திருக்க கூடாது. மலர்ந்த முகத்தோடு நீ இருக்க வேண்டும் என் பிள்ளையே. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது அல்லவா?
இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறதல்லவா? நீ கொஞ்சம் பொறுமையாக கவனத்துடன் நடந்து கொண்டால் போதும் என் தங்கமே. மகிழ்வான பல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றது. மலர்ந்த முகத்தோடு நீ ஏற்றும் தீபம் உன்னுடைய வாழ்வில் அடுத்தடுத்து மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றது. நீ ஏற்றும் தீபத்தின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருள் எல்லாமே அகலப் போகிறது. இந்த முருகனை நம்பி என் இடம் வந்த உன் மனக்குறையை நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன். உன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு கூட நீ தவித்து நிற்பாய். உன் மனச்சுமையை உன்னால் இறக்கி வைக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய மனம் பாரமாக இருக்கின்றது அல்லவா? ஆனால் அதை நீ என்னுடைய கோவிலில் படிகளில் கால் எடுத்து வைத்த அடுத்த நிமிடமே நீ விரும்பிய ஒரு மாற்றத்தை நீ கேட்காமலேயே நான் உனக்கு தரப்போகின்றேன். அதைக் கண்டு மகிழ்ச்சியாக விரைவாக சந்தோஷத்தில் நனையப் போகின்றாய் என் பிள்ளையே. எப்போது என்று கேட்காதே, நிச்சயம் நடக்கும். உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. வருந்தாதே, கவலைப்படாதே என் பிள்ளையே. உன் வாழ்வில் நான் இருக்கின்றேன் என்பதை சுத்தமாக மறந்துவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் கூட போகலாம். என்னுடைய வாழ்வில் கடவுள் இருக்கிறார், தெய்வம் எனக்கு துணை இருக்கிறார், நான் வணங்கும் அப்பா என் கூடவே இருக்கிறார், என்னை சுற்றி பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என் பிள்ளையே. நான் சொல்வது சத்தியமாக பலிக்கும். உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் என் பிள்ளையே. ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது என் தங்கமே. துயரமே இனி உனக்கு கிடையாது. உன் வாழ்க்கை முடியவில்லை என் பிள்ளையே, இனிதான் ஆரம்பம். அடுத்த கட்டம் மிக சந்தோஷமாக இருக்கும். நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு. உனக்கு கூடிய சீக்கிரமாகவே நிலையான வருமானத்திற்கு நான் ஒரு வாய்ப்பு தரப்போகின்றேன். அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டப் போகின்றது. அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ தயங்காமல் முன்னேறிக்கொண்டே போ. இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கப் போகிறது. என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் இருக்கும். கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிகவும் அழகாக பயன்படுத்தி விடுவார். உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும். உடைந்த நிலம்தான் வயலாகும். உடைந்த நெல்தான் விதையாகும். உடைந்த விதைத்தான் புதிய செடிகளுக்கு வாழ்வை கொடுக்கும். அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நம்புங்கள், கடவுள் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று. உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் நான் உணர்ந்து கொண்டேன். அதற்கு நீ தீர்வை தேடிக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என் பிள்ளையே. அந்த தீர்வை நான் தருகின்றேன். என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்த விஷயங்களில் எல்லாம் மீட்டெடுப்பேன். கவலைப்படாதே என் பிள்ளையே. நம்பிக்கை இழக்காதே என் பிள்ளையே. உனக்கு துணையாக நான் எப்போதும் வந்து கொண்டே இருப்பேன். நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன். உனக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையே. என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. எல்லாமே தானாகவே சரியாகும். உனக்கு கூடிய சீக்கிரம் நிலையான வருமானம் வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த முயற்சி வெற்றி பெறுமா அல்லது இப்படியே போய்விடுமா என்று எண்ணத்திலேயே இருக்கின்றாய் அல்லவா? அது நிச்சயம் வெற்றி பெறும். அது உனக்கு பல மடங்கு லாபத்தையும் கொடுக்கும். உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உறவுகளை கையாள்வது கடினமாகத்தான் இருக்கும். இவர்கள் அவ்வப்பொழுது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ எங்கும் போக வேண்டாம். எதுவும் உன்னுடையது இல்லை. உன் வினைக்கேற்ப எல்லாம் உன்னிடம் வந்திருக்கும் மாயைகள். புரிந்து கொள் என் பிள்ளையே. தியானத்தை பழகு. நீ இறை சிந்தனையை வளர்த்துக்கொள். தியானம் உனக்கு நிச்சயம் உனக்கு உதவும். துன்பத்திலிருந்து உன்னை காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும். என்னிடம் நீ கூறிவிட்டாய் அல்லவா? அதற்கு பிறகு எதை பற்றியும் நீ சிந்தனை செய்து உன் மனதில் குழப்பிக் கொள்ளாதே. இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே இருக்கும். நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இரு என் பிள்ளையே. என் செல்ல குழந்தையே, உன்னை தேடி உன் முருகன் வந்துள்ளேன். இன்று உன் மனம் மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். கடனின் பாரம் உன் தோளில் கனமாக இருப்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே. நீ கடனின் பாரத்தில் சிக்கி நான் எப்போது இதிலிருந்து விடுபடுவேன் என்று தினமும் நினைத்து வருதுகின்றாய். செல்லமே, உன் கேள்விகள் எல்லாம் எனக்கு தெரியும். கவலைப்படாதே என் பிள்ளையே. நீ நினைக்காத நேரத்தில் உன் வாழ்க்கை வெளிச்சமாக போகிறது. உனக்காகவே ஒரு இன்பமான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் கடன் அனைத்தையும் நான் தீர்க்கப் போகின்றேன். ஆம் மகனே, இனி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நீ எத்தனை நாள் வேதனைப்பட்டாயோ அந்த நாட்களுக்கு இரட்டிப்பாக ஆசீர்வாதம் தரப்போகின்றேன். உனக்கு பணம் வரப்போகிறது. அது சாதாரணமாக வராது. அது என் அருளாக, என் ஆசீர்வாதமாக உன்னிடம் வரும். என் செல்லமே, நீ நினைக்கின்றாய்
முருகா, நான் யாரிடம் உதவி கேட்பது? எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று. மகனே, நான் உன் வேதனையைக் கேட்டேன். அதனால்தான் உனக்கு உதவி செய்ய ஒருவரை அனுப்பி வைத்துள்ளேன். அவர் உன்னிடத்தில் விரைவில் வரப்போகிறார். அவரின் கைகளில் உனக்கு நிம்மதி இருக்கும். அவர் மூலம் உனக்கு நிதி வாய்ப்பு, நம்பிக்கை எல்லாம் வரும். அவர் என் தூதர். என் அருளின் வடிவம். எனக்கு யாருமே இல்லை என்று நினைக்காதே குழந்தையே. உனக்கு நான் இருக்கின்றேன். நீ எதிர்நோக்கி இருக்கும் அந்த நிமிடம் நெருங்கி வருகிறது. என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில் ஒரு கதவை திறக்கப் போகின்றேன். அது ஒரு புதிய பண வருகைக்கான வாயில். நீ கனவிலும் நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு பணம் வரும். அது நம்ப முடியாத அளவிற்கு உனக்கு திடீர் இன்பத்தையும் தரும். நீ இதுவரை முயன்றதெல்லாம் வீணாகவில்லை மகனே. அந்த உழைப்பு நான் பார்த்தேன். அந்த கண்ணீரை நான் கேட்டேன். அந்த சோகத்தை நான் உணர்ந்தேன். அதனால்தான் நான் இப்போது இந்த தீர்மானம் எடுத்துள்ளேன். அது உன் கடன் முடிவடைய வேண்டும் என்று. அந்த கடனுடன் சேர்ந்து உன் பயமும் முடிவடையப் போகிறது. நீ பணம் இல்லாததால் பல கனவுகளை நிறுத்தி வைத்தாய். இனி அவை நிறைவேறும். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் வரப்போகிறது. என் தங்கமே, நீ இப்போது வறுமையில் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை செல்வ செழிப்போடு உயர்த்தப் போகின்றேன். இது என் வாக்குறுதி. என் குழந்தையே, நீ இதுவரை எப்படி என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இனி கேட்க வேண்டாம். நம்பிக்கையுடன் சொல் என் பிள்ளையே, என் முருகன் எனக்காக ஏற்கனவே செய்துவிட்டார் என்று. அந்த நம்பிக்கைதான் உன்னிடம் என் அருள் இருத்து வரும். நீ உன் மனதை திறந்தால் என் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். மகனே, சில நேரம் நீ நம்பிக்கை இழந்தாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த நம்பிக்கையை மீண்டும் எழுப்பி வை. உனக்கு இன்னும் முடிவு வரவில்லை. இனி தொடக்கம்தான். அந்த தொடக்கத்தின் பெயர் அருள். நான் உனக்காக சில கதவுகளை மூடி இருக்கின்றேன். ஏனெனில் அவை உனக்கு நல்லதல்ல. ஆனால் அதற்கு பதிலாக நான் ஒரு பெரிய கதவை திறக்கப் போகின்றேன். அதிலிருந்து உனக்கு உதவி, பணம், புதிய வாய்ப்பு என அனைத்தும் வரும். அந்த கதவை திறக்க உன் மனம் தயாராக இருக்க வேண்டும். நீ பாவம் செய்தவன் அல்ல மகனே. சோதனை அனுபவிக்கும் ஆன்மாதான். அந்த சோதனை இப்போது முடிந்து இனி உன் வாழ்க்கையில் வளர்ச்சி தொடங்கப் போகிறது. உனது கையில் பணம் வரும். உனது வீட்டிலும் சரி, உனது மனதிலும் சரி, இன்பம் நிறைய வழியப் போகிறது. பிள்ளையே, நீ உன் கடனை தீர்த்துவிட்டு ஒரு நாள் என்னை நோக்கி செல்வாய். முருகா, நன்றி, நீதான் எனக்கு துணை என்று. அந்த நாளை நான் ஏற்கனவே எழுதிவிட்டேன். மகனே, நீ அந்த நாளை நெருங்கி வருகின்றாய். இனி உன் வாழ்க்கையில் பணத்தின் பற்றாக்குறை இல்லை. இனி உன் வாழ்க்கையில் பணத்தின் பற்றாக்குறையே இல்லை. நீ பிறருக்கு உதவி செய்யும் நிலைக்கு வரப்போகின்றாய். அதுதான் உன் உண்மையான வெற்றி. என் செல்ல குழந்தையே, இனி அழாதே. உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். உன் இதயத்தில் அமைதி விதைத்து விட்டேன். அந்த அமைதியுடன் சேர்த்து பணம், வாய்ப்பு, மகிழ்ச்சி மூன்றும் உன்னிடம் சேரப்போகிறது. என்னை நம்பு குழந்தையே, நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் ஒளி வீசப் போகிறது. நீ கடந்த சில ஆண்டுகளில் அனுபவித்த துன்பம் எனக்கு தெரியும். கடன் வாங்கி அடைத்து வாழ்க்கை அந்த சூழலில் சிக்கி இருந்த நாட்கள் உன்னை நொறுக்கி விட்டன. ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கின்றேன், அந்த காலம் முடிந்துவிட்டது. உன் காலம் மாறிவிட்டது மகனே. கடன் என்பது உன்னை அழிக்க வந்ததல்ல. அது உன்னை அறிவாளியாக மாற்ற வந்தது. நீ இன்று பணத்தின் மதிப்பை உணர்ந்திருக்கின்றாய். நீ இன்று உழைப்பின் வலிமையை அறிந்திருக்கின்றாய். அதற்காகவே நான் உன்னிடம் பெருமைப்படுகின்றேன். இப்போது அந்த அனுபவம் உன்னை புதிய வாழ்க்கைக்கு தயாராக்கி இருக்கின்றது. நான் உனக்காக ஒரு புதிய பாதையை திறந்து வைத்திருக்கின்றேன். அது உன் கையில் பணத்தை கொண்டு வரும். நீ உன் இதயத்தில் நம்பிக்கையோடு மீண்டும் நிலைப்படுத்து. நீ நினைக்காத இடத்திலிருந்து அதிகமாக உனக்கு பணம் உன்னை தேடி வரப்போகிறது. என் பிள்ளையே, நீ செய்த நன்மைகள், உன் ஸ்திரத்தையுடன் செய்த வேலைகள், அவையெல்லாம் பலன் தரப்போகிறது. நீ தாமதம் என நினைத்தது உண்மையில் தயாரிப்பு நேரம்தான். அந்த தயாரிப்பு முடிந்தது. இனி உன் காலம்தான். நான் உன் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டேன். அந்த ஜெபத்தில் பலனாக நான் உன் வாழ்க்கையில் ஒருவரை அனுப்பி வைத்துள்ளேன். அவர் உனக்காக வழிகாட்டி உதவி செய்யப் போகின்றார். அவர் மூலம் உனக்கு பணம் மட்டுமல்ல, புதிய நம்பிக்கையும் வரப்போகின்றது. நீ அந்த மனிதரை ஆரம்பத்தில் அடையாளம் காண முடியாது. ஆனால் அவரின் வருகையால் உன் வாழ்க்கையில் மெதுவாக மாறும். நீ நினைக்காத திசையில் வாய்ப்பு திறக்கும். அதுதான் என் செயல் மகனே. நீ கடனின் அடிமையாக இருந்த நாட்கள் இனி முடிவடையப் போகிறது. நான் உன் முயற்சிக்கு பலன் தரப்போகின்றேன். ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு வருமானம், மூலாதாரம் அல்லது ஒரு நபரின் கருணை, எதன் மூலமும் இருந்தாலும் அது என் அருள் வடிவம்தான்.
நீ உன் மனதில் குற்ற உணர்வை வைக்காதே என் பிள்ளையே. நீ தோல்வி அடைந்தவன் அல்ல, நீ முயற்சித்தவன். அதற்காகவே உனக்கு வெற்றி கொடுக்கப் போகின்றேன். உன் கண்ணீர் வீணாகவில்லை குழந்தையே. நீ அடுத்த சில மாதங்களில் மாற்றத்தை உணரப் போகின்றாய். சில கடன்கள் தானாகவே தீரும். சிலர் உனக்கு எதிர்பாராத உதவி செய்வார்கள். நீ நினைத்துப் பார், உன் முருகன் நான் ஒரு முறை சொன்னால் அதில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தடை இருக்காது மகனே. பணத்துடன் சேர்த்து நான் உனக்கு வழிகாட்டுதலும் தரப்போகின்றேன். அந்த பணத்தை நல்ல பாதையில் செலவு செய். உன் வீட்டை அமைதியுடன் நடக்க, உன் பெற்றோருக்கு குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடு. அப்படி நீ நடந்து கொண்டால் அந்த பணம் உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் மகனே. பணம் ஒரு முறை வருவது பெரிய விஷயமே அல்ல, அது நிலைத்து நிற்பதுதான் என் அருள். அந்த நிலைக்கு நிற்கும் அருளை நான் உனக்கு தரப்போகின்றேன். இனி நீ கடன் வாங்கி வாழ வேண்டியதில்லை. உன் கையில் பணம் இருக்கும். நீ இதை நம்பு மகனே. உன் கடன் தீரப் போகின்றது. உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகின்றது. அந்த வெளிச்சத்தை யாரும் அணைக்க முடியாது. ஏனெனில் அது நான் உன் வாழ்க்கையில் ஏற்றி வைத்துள்ள தீபம். நான் உன்னுடனே இருக்கின்றேன் செல்வமே. நீ நட, நான் உனக்கு வழிகாட்டுகின்றேன். நீ முயற்சி செய், நான் வாய்ப்பை தருகின்றேன். நீ நம்பிக்கை வை, நான் நிச்சயம் வெற்றியை அளிப்பேன். என் செல்ல குழந்தையே, இனி பயப்படாதே. உன் காலம் மாறிவிட்டது. உன் கடன் முடிவடையப் போகிறது. உனக்கு வரப்போகும் பணம் ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். அந்த ஆசீர்வாதம் நீண்ட நாள் நிலைத்திருக்க செய்வது உன் பொறுப்பு. சற்று பொறுமை கொள். என் அருள் உன்னை நோக்கி வருகிறது. நீ நிலைத்துப் பார். நீ வறுமையில் இருந்தபோது கூட பிறருக்கு உதவி செய்து முயன்றாய். அந்த நன்மை இப்போது உனக்கு திரும்ப வரப்போகின்றது. நீ மற்றவருக்கு கொடுத்த ஒவ்வொரு புன்னகையும் இப்போது அருளாக மாறி உன்னை அடைய வந்து கொண்டிருக்கின்றது. நீ உன் பெற்றோரின் நிம்மதிக்காக உழைத்தாய். அந்த உழைப்பை நான் காண்கின்றேன். அதற்காக நான் உனக்கு பல மடங்கு கொடுக்கப் போகின்றேன். இனி உன் வீட்டில் பணத்துக்காக சண்டை இருக்காது. அமைதி நிலைத்து நிற்கும் மகனே. உன் முயற்சி தோல்வி அடைந்தது போல தோன்றினாலும் அவை வீணாகவில்லை. அந்த முயற்சிக்கு பலன் இப்போது வரப்போகிறது. அந்த பலனின் வடிவமே பணம், வாய்ப்பு, வெற்றி. நீ நாளை எழும்பொழுது ஒரு புதிய சக்தியை உணர்வாய். அது என் அருளின் தொடக்கம். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையும் மெதுவாக நீங்கும். உன் உழைப்புக்கு ஏற்ற பலனை தரப்போகின்றேன். நான் அனுப்பி வைத்துள்ள அந்த நபர் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை தருவார். அவர் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையாக வரப்போகின்றார். அவர் மூலம் உனக்கு வாய்ப்பு மற்றும் நல்ல செய்தி வரும். என் அருளின் வடிவமே. மகனே, கைவிடாதே, நம்பிக்கை வைத்திரு. நீ எத்தனை நாள் துன்பப்பட்டாயோ அந்த நாட்களுக்கு இப்போது இரட்டிப்பு பலன் வரப்போகின்றது. எதற்கும் கவலைப்படாதே. முருகன் நான் உன் பக்கம் இருக்கின்றேன். உன்னை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடக்கின்றேன். முருகா என்று நீ நாள்தோறும் உருகி நிற்க, உன்னை கைவிடுவேனா என் பிள்ளையே? நான் வருகிறேன் உனக்காக. நீ கேட்டதை செய்து தருகிறேன் என் பிள்ளையே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ கலக்கமடைய வேண்டாம் என் பிள்ளையே. உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற்றி நிச்சயம் நீ நன்மை அடையும்படி நான் செய்வேன் என் தங்கமே. நல்லதே நடக்கும். நீ கேட்டதை, நல்லதை நான் அள்ளிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே. அந்த நபரிடம் இருந்து உனக்கு நேர்மறையான பதில் தொலைபேசி வழியாக வந்திருக்கும். இந்த உலகில் உன்னுடைய இடம் உனக்கு மட்டும்தான். அதை யாராலும் தட்டிப்பறிக்க முடியாது என் தங்கமே. முகத்தில் புன்னகை எப்போதும் வைத்துக்கொள். அதுதான் நேர்மறை சக்திகளை உன்னிடம் இழுத்து வருகிறது என் பிள்ளையே. நீ எதற்காக கலங்கி நிற்கின்றாய் என் பிள்ளையே? நீ கேட்டதைத்தான் நான் செய்து கொண்டு வருகின்றேன். உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய பாதையை நான் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை என் பிள்ளையே. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என் பிள்ளையே. பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றும் சக்தி வல்லமை உன் அப்பா முருகப்பெருமானுக்கு உள்ளது. கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் என் அப்பா ஈசனுக்கு உண்டு. ஈசனை நம்பினோர் வாழ்வில் என்றென்றும் கைவிடப்பட மாட்டார்கள். உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன். நான் இருக்க பயமேன் உனக்கு. ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், முருகாசரணம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா சரணம் என்று பதிவிடுங்கள். என் பிள்ளையே, குழப்பத்திலிருந்து தெளிவாதாக இல்லை. நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய்.
அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கின்றாய். இடையில் மாறும் எதனையும் கண்டு அஞ்சாதே, முடிவு உனக்கு சாதமாகத்தான் அமையும். உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும். நீ தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய். வெற்றி சில முறைதான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைய உள்ளது. நீ வெற்றி பெறுவது உறுதி என் பிள்ளையே. மகிழ்ச்சியாக இரு. நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம், ஒன்று முன்னாலும் ஒன்று பின்னாலும். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படுவதும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படுவதும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலை மாறும் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கை. உன் மனதில் ஒரு நல்ல விஷயம் என்று தோன்றியுள்ளது என் தங்கமே. அதைப்போல நல்லதையே நினைத்து இருங்கள். அதற்கு தனி சக்தி உள்ளது. உன் அப்பா முருகப்பெருமானால் எதுவும் சாத்தியமே. ஆனால் எது உனக்கு நன்மை, எது உனக்கு இப்போது தேவை என நான் நன்கு அறிந்து தான் நடத்துவேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் நல்லது நடக்கும். உன் அப்பா முருகன் இருக்க எதற்கும் அஞ்சாதே என் பிள்ளையே. நீ அமைதியாய் இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகில் அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு. என் பிள்ளையே, உன் மனதில் அதற்கான பதிலை நான் கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, நீ ஏதோ ஒன்றை நினைத்து நடக்கும் நடக்காது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். முழுமையாக நம்பு, நிச்சயம் நடக்கும். நானே உனக்கு அதை நடத்தி தருவேன் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக உன் வாழ்வில் இன்னும் 3 மாதத்தில் வரப்போகிறது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப் போகிறது. அல்ல அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. என் பிள்ளையே, நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன் என் பிள்ளையே. என்னை மனதில் நினைத்தாலே போதும், உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் என் பிள்ளையே. உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும். அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன். கற்பனைக்கும் எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலத்தில் உனக்கு உண்டு. மனம் தளர வேண்டாம் என் பிள்ளையே. ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள நேரம் தேவை. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. அவர்களின் பழக்க வழக்கங்கள், செயல்கள் மற்றும் பிறருடனான உறவுகள் ஆகியவற்றை கவனித்து பொறுமையாக அவர்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடன் கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். சந்தோஷமாக காத்திரு என் தங்கமே. வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி உன் அப்பா முருகப்பெருமானின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது உனக்கு வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடத்தில் இருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்பி வரும். நீ சிறிதும் கலங்காமல் இரு என் தங்கமே. எந்த ஆபத்தில் இருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம். நான் உன்னிடம் எங்கும் எப்போதும் துணையாக இருப்பேன். உன் மனதில் சொல்ல முடியாத சோகம் உள்ளது. அதை நீண்ட நாட்களாக உன் புன்னகையால் அதை மறைக்கின்றாய் என் பிள்ளையே. இந்த விஷயத்தில் உனக்கு ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை காக்கின்றாய். உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்குகிறது. உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. உனக்கு மனக்கஷ்டம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி இருக்கப் போகிறது. உன் மன உறுதியை பார்த்து அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் கோபத்தை தூண்டி உன்னை சீர்குலைக்க செய்ய உன் முகத்திற்கு முன்னால் நல்லவர்கள் போல் நடிப்பவர்களிடத்தில் இருந்து சற்று விலகி இரு என் பிள்ளையே. ஒரு விஷயம் உன் அப்பா முருகனிடம் நீ கேட்டால் அது தட்டி போகிறது என்றால் அது எப்போதும் உன்னிடத்தில் வராது என்று அர்த்தமில்லை. அது எப்போது உன்னிடத்தில் வர வேண்டுமோ அப்போது உன் அப்பாவின் அருளால் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் என் தங்கமே. 4 பேருக்கு உதவி செய்கிறவன் 4 பேருக்கு நல்லது நினைக்கிறவனும் நடுத்தருவில்தான் இருப்பான் என்று சொல்வார்கள். இருப்பினும் நீ உதவி செய்து கொண்டே இரு என் பிள்ளையே. கடவுள் நல்வழியும் உதவியும் உனக்கு செய்வான் என் பிள்ளையே. வாழ்க்கை வாழத்தான், புலம்புவதற்கு அல்ல. இந்த நாள் மீண்டும் கிடைக்காது. எனது ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு என் தங்கமே. உனக்கான சரியான நேரம் வரும்போது எந்த உருவத்திலாவது உனக்கு காட்சி தருவேன். உன் வீட்டில் மங்களமான நிகழ்வுகள் நடைபெறும். உன் உயிருக்கு நிகரான உறவாக நினைத்த ஒரு உறவு இன்று உன்னை தேடி வரும். நீ செய்த நல்லவைகளை மறந்து உன்னை கஷ்டப்படுத்த அந்த உறவு இன்று உன்னிடம் மன்னிப்பு கேட்கும். நீ எதையெல்லாம் இறந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் என் தங்கமே. இனி வாழ்வில் மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று.
இது உன் தாயும் தந்தையுமான உன் அப்பா முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. நீ வீணாக குழம்பி உன் மனதை கஷ்டப்படுத்தாதே என் தங்கமே. எல்லாம் நான் அறிவேன். கவலையை விடு. தைரியமாக நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தில் உச்சியில் அமர வைக்கின்றேன். உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் இந்த முருகனை அசைத்து பார்ப்பதற்கு சமம். நம்பிக்கையோடு இருக்கிறேன் பிள்ளையே. நீ என்னை அப்பாவாக நினைக்கும் போது நான் எப்படி உன்னை கைவிட்டு விடுவேன் என் தங்கமே. நீ விரும்பிய வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். இன்னும் சற்று நேரத்தில் உன் வேண்டுதல் பலிக்கப் போகிறது. திடீர் திருப்பம், ஆச்சரியம் உன்னை தேடி வரும். நீ துவண்டு போகும் நேரத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே. உன்னுடன் ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன். சந்தோஷமான நாட்கள் உன்னை நெருங்கிவிட்டன. உன் எதிர்காலம் வசந்த காலமாவது உறுதி என் பிள்ளையே. உன் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக அமையும். வாழ்வில் நடப்பவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவன் மீது உண்மையான நம்பிக்கை வைப்பவனே சிறந்த பக்தன். நம்பிக்கை மற்றும் பொறுமை இருந்தால் வாழ்வில் ஒருவனுக்கு அனைத்தும் கிடைக்கும். சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை. சிலரின் வார்த்தைகள் நீ மதிக்கவில்லை. எங்கு சென்றாலும் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள். அதீத நல்லவனாய் இருக்கின்றாய் என்று. உன் நல்ல மனதிற்கு ஒரு குறையும் வராது நான் இருக்கும் வரை என் பிள்ளையே. இனிமேல்தான் உன் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்கப் போகின்றாய். மகிழ்ச்சியான தருணங்கள் ஒவ்வொன்றாக இனி உன் வாழ்வில் நடக்கும். என் மீது கொண்ட பக்தியினால் என் மனம் குளிர்ந்தது என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, இனி நீ கேட்ட வரத்தை கொடுத்து உன் மனதை குளிர வைப்பேன். இது உன் அப்பா முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. என் தங்கமே, துன்பம் இல்லாத வாழ்க்கை என்று ஒன்றுமே கிடையாது. எப்படி இன்பம் ஒரு மாயையோ துன்பம் ஒரு மாயைதான். ஆக இவ்விரண்டையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஞான நிலை என்று பெயர். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அழிக்கவும் முடியாது. இனி வாழும் வாழ்க்கையை அறியவும் முடியாது. நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் தான் வாழ்க்கையை கடக்க உதவும். நீ என்னை வணங்கும் போது உனக்கு வரும் கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது. என் முன்னே நீ சிந்தும் கண்ணீர் துளி என்றும் விலைமதிப்பற்றது. அதற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போகாது. என் பாதம் உன் இல்லத்தில் ஒரு குழந்தை ரூபத்தில் படப்போகிறது. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. கொடுப்பது உன் அப்பன் என்று நீ உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக உனக்கு தெரியாது. உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டு என் பிள்ளையே. என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை குறை கூறுகிறார்கள் என்று வருத்தப்படாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு குறை சொல்ல மட்டுமே தெரியும். குறை சொல்லும் வாய்களை செங்கல் வைத்து அடைத்தாலும் அது செங்கல் சரியில்லை என குறை சொல்லுமாம். வாழ்க்கையில் விழுந்து விடுவோமோ என தயங்காதே. தாங்கி பிடிக்க உன் அப்பா நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். வாழ்க்கையே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்று எல்லாம் புலம்பாதே என் தங்கமே. கடினமான பாதைகள் தான் உன்னை அழகான இடத்திற்கு அழைத்து செல்லும். இன்று இருக்கும் கஷ்டம் நாளை சந்தோஷமாக மாறும். உனக்கு தகுதி இல்லை, உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தருணத்தில்தான் அந்த தகுதியை, முடியாததை அடைவதற்கான பல மடங்கு பலத்தை நீ பெறுகின்றாய். அதனால் முடியாததை முடியும் என முடித்து காட்டு என் பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, என்னை வணங்கி நீ வெளியே சென்று பார். நீ வெளியே பார்க்கும் திசை எல்லாமே நான் இருப்பேன். உனக்காக இது சத்தியமான உண்மை. கனவுகளை விதைத்துவிடு. காலங்கள் அதை அறுவடை செய்யும். விழுந்தேன் என்று கலங்காதே. விதைத்தேன் என்று பெருமை கொள் என் பிள்ளையே. உள்ளத்தில் இருக்கும் ஒளி உண்மையாய் இருந்தால் உலகத்தில் இருளும் உனக்கு வழிவிடும். நம்பிக்கை எனும் நந்தா விளக்கு நள்ளிரவில் உனக்கு வழிகாட்டும். இருளை பழிப்பதை விட்டுவிட்டு ஒரு சிறு விளக்கை ஏற்றிவை. உன்னை நீ நம்பும் வரை வானம் கூட உனக்கு வழிவிடும். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். முயற்சிகள் தோற்று போகிறது, அறந்து விடாதே. மீண்டும் கடந்து வா. நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்து எழுதுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும். நம்பிக்கை இருந்தால் உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ அவர்களுக்கு ஒரு அடி முன்னால் இருக்கின்றாய் என்று பெருமைப்படு. எத்தனை நண்பன் துரோகி ஆனாலும், எத்தனை துரோகி எதிரி ஆனாலும் என் அப்பா என்னுடன் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு எதிர்க்கு நில். உன்னை நேசிக்கும் 4 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் 100 பேர் பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. நேர்மறையான சிந்தனைகள் உன் நேர்மறையான பாதைக்கு அழைத்துச் செல்லும். எத்தனை கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் உங்களின் நேர்மறை குணம் நிச்சயம் உங்களை கைவிடாது.
வாழ்க்கையில் நாம் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக திரிவோம். அதுவே நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். வாழ்க்கையில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றிவிடலாம். ஆனால் காலத்தை, நேரத்தை மட்டும் எப்பொழுதும் ஏமாற்றவே முடியாது. அது காத்திருந்து உன் தவறுகளுக்கு பழிவாங்கும். வாழ்க்கையில் நாம் சுக்கு நூறாக உடைந்து போகும் தருணத்தில் வரும்போது கூட எதிர்த்து நின்று போராடும் நண்பர்களுக்கு மனிதர்கள் துணை நிற்கிறார்களோ இல்லையோ, ஆனால் இறைவன் துணை நிற்பார். கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மனதில் நம்பிக்கை மட்டும் இழக்காதீர்கள். நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் ஒருவரின் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. பேசுகின்ற வார்த்தையும், பேசுகின்ற விதமும், பேசுகின்ற தோரணையும் சரியாக இருந்தால் மனிதர்கள் செவி சாய்க்கிறார்களோ இல்லையோ, உங்களது பிரச்சனைகளுக்கு இறைவன் நிச்சயம் செவி சாய்ப்பார். அடக்க முடியாத கோபத்தை பொறுமை என்னும் கயிறை வைத்து கட்டிவை. காலம் உன்னிடம் வரும், அப்பொழுது ஒருவனையும் விட்டு விடாதே. இருட்டுக்கு பயந்தவன் தூங்க முடியாது. கஷ்டத்துக்கு பயந்தால் வாழவே முடியாது. உழைக்க பயந்தால் வளர முடியாது. போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது. கடமைக்காக உழைத்தவர்கள் முன்னேறுகிறார்களோ இல்லையோ, ஆனால் கடினமாக, கவனமாக, நம்பிக்கையுடன் உழைத்தால் வாழ்க்கையில் சாதிக்காமல் போனதாக சரித்திரமில்லை. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். என் அன்பு பிள்ளையே, நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமாகிய அப்பாவின் வாக்கு. மற்றவர்கள் உன்னை ஏமாற்றியதை பற்றி நீ யோசிக்கிறாய், ஆனால் நீ என்னை யோசிக்க மறக்கிறாய். நீ அவர்களை யோசிப்பதற்கு பதில் என்னை யோசித்துப் பார். அவர்களுக்கு நான் தக்க சமயத்தில் பதிலடி கொடுப்பேன். உன் எண்ணங்களும், உணர்வுகளும், சிந்தனைகளும், சொல்களும், செயல்களும் நன்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டியதில்லை. நானே உன்னை தேடி வருவேன். நீ என்னை தேட வேண்டியது இல்லை, நானே உன்னை தேடி வருவேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன். இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது. உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவதும் நானே. எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவதும் நானே. எதற்காகவும் அஞ்ச வேண்டாம். எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடியே உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறந்ததை அடைவீர்கள். யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன். உங்களை விமர்சிப்பவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்தது உங்கள் பற்றிய வதந்திகள் மட்டுமே, உங்களின் வழிகள் அல்ல. இறைவனை தவிர பிறரிடம் உன் சோகத்தை சொல்லி மன நிம்மதியை பெற்றுவிடலாம் என்று கனவிலும் நினைத்து விடாதே என் பிள்ளையே. அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உன் சோகத்தை வைத்து விளையாடி விடுவார்கள். உன் மன கஷ்டங்களை மனித பிறவைகளிடம் சொல்லாதே. உன்னிடம் கேட்பது போன்று கேட்டுவிட்டு பிறரிடம் சொல்லி சிரித்து மகிழ்வார்கள். வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதிர்த்து போராட கற்றுக்கொள். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். உங்களை ஏமாற்றுபவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள். அவர்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் நிச்சயம் அவர்களின் கர்மவினை அடைந்தே தீர்வார்கள். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உங்கள் கண்முன்னேயே நிகழும். வெற்றிக்குத்தான் எல்லை உண்டு, முயற்சிக்கு என்றுமே எல்லை இல்லை. அதனால் முயற்சித்து கொண்டே இரு. வெற்றி நீ தேட வேண்டாம், அது உன்னை தேடி வரும். நம் குழந்தைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டியது பணமோ பொருளோ சொத்தோ மட்டுமல்ல, புண்ணியமும் மட்டுமே. அது அவர்களுக்கு 7 ஜென்மத்திலும் துணையாக நிற்கும். காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டியிருக்கும். எந்த முடிவாக இருந்தாலும் நீ துணிவோடு எடு. விமர்சனங்கள் முன் வீழ்ந்து விடாதே என் பிள்ளையே. விடாமுயற்சி மட்டுமே உங்கள் பெயரை மண்ணில் விதைக்கும். வாழ்க்கையில் சில நிராகரிப்புகள் நம்மை யார் என்று உணர வைக்கிறது. சில நிராகரிப்புகள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. நம்மை காயப்படுத்தியவர்களை திரும்பி காயப்படுத்த ஒரு நிமிடம் போதும், ஒரு வார்த்தை போதும். ஆனால் அதை நாம் செய்தால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று சிரித்துவிட்டு கடந்து போய்விடு என் பிள்ளையே. அதுவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. அதனால் இன்று இருக்கும் கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாதீர்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி காலம் கூடிய விரைவில் வரும். நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். உங்களின் கஷ்டங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மௌனமாய் இருங்கள்.
உங்கள் வேண்டுதல் வீண் போகாது. ஏழுமலையானை நம்பிய பக்தர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டது இல்லை. யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, இரும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் போது யானையாக இருங்கள், சக்கை கிடைக்கும் போது எறும்பாக இருங்கள். வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. துணிந்தால் மட்டுமே உனக்கு வெற்றி. எதற்கெடுத்தாலும் முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் இங்கு எதையும் சாதிக்க முடியாது. நம்பிக்கையுடன் முழு முயற்சியுடன் முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும். உழைப்பையும் உறுதியும் இருந்தால் உயர்வு உண்மையாக கிடைக்கும். விடாமுயற்சி விடாமல் இருந்தால் விட்டது உனக்கே கிடைக்கும். தன்னம்பிக்கையும் முயற்சி இருந்தால் தோல்வியும் உன்னிடம் தோற்றுப்போகும். நிச்சயம் வெற்றி கிடைத்தே தீரும். ஒருவர் அமைதியாக இருக்கிறார்கள் என்று அவர்களை கோழை என்று எண்ணி விடாதே. அவர்களுக்கான நாளும் நேரமும் சரியாக அமையும் போது அவரோட குணம் தெரியும். உன் அன்பு யாருக்கு பலமோ, உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ, உன் புன்னகை யாருக்கு தேவையோ, உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வர வைக்குமோ, உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ, உன் நினைவுக்கு யாரும் ஒரு பொக்கிஷமோ அவரே உன் உண்மையான உறவு. உங்கள் வாழ்வில் வரும் கசப்பான சூழ்நிலைகளை நினைத்து மனம் தளராதீர்கள். முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டியது நிச்சயம் நான் தருவேன். உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. எதற்கும் கலங்காதே. நான் இருக்கின்றேன் உனக்கு. ஓம் நமோ நாராயணா என்று என் பெயரை சொல். நான் உன் கூடவே இருப்பதே நீ உணர்வாய். உன் உள்ளத்தில் நின்று உன் உயிரில் கலந்து உன் நிழலாய் உன் மகனாய் உன் கூடவே இருக்கும் துணையாக நான் இருப்பேன். உன்னை ஜென்மம் ஜென்மமாய் தொடர்வேன். என் பிள்ளையான நீ என்னை நம்பி உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். மனதில் ஏதாவது பாரம் இருந்தால் அதை இறைவனிடம் இறக்கி வையுங்கள். அவனை விடாமல் வணங்குங்கள். வழி கிடைக்கும்.